கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் உயிர்ப்பின் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர். உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நீங்க தெரிவிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த உயிர்ப்பின் பண்டிகை அன்று கர்த்தர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோட ஃப்ரெஷ்ஷா உங்க வீட்டுக்குள்ளால எழுந்தருளி வரார். எதுல எல்லாம் நீங்க செத்துப்போன நிலைமையில கிடக்குறீங்களோ, எந்தெந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வீட்டுல குடும்பத்துல செத்து போய் கிடக்கிறதோ, அது எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கும்படி அவர் தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோட ஃப்ரெஷ்ஷா இப்போ உங்க வீட்டுக்குள்ளால வந்து இறங்கிட்டாரு. உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள்ல வந்து இறங்கிட்டாரு. உங்க ஊழிய ஸ்தலங்கள்ல வந்து இறங்கிட்டாரு. உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல வந்து இறங்கியிருக்காரு. சோ கர்த்தர் இன்றைக்கு ஒரு விசேஷித்த பலத்தையும் சத்துவத்தையும் உயிர் மீட்சியையும் உங்களுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னாச்சுன்னா அதை விட பெரிய ஒரு மகிமை வேற எதுவுமே இருக்காரு. அன்றைக்கு யார் வீட்டுக்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் நிறைய அற்புதம் நடந்ததுங்க. சகையுடைய வீட்டுக்கு போனாரு. அங்க போன உடனே அவனுக்கு ஆத்தும உயிர் மீட்சியை கர்த்தர் கொடுத்தார். அப்படின்னா அவனுடைய பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கொடுத்து ஒரு ஆத்தும உயிர் மீட்சி அப்படின்னாச்சுன்னா ஒரு உயிர்த்தெழுதல், ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை கொடுத்து அவன் ஒரு புது வாழ்க்கை தொடங்க கர்த்தர் அங்க உதவி செய்தார். யவீரு என்கிற ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுக்கு போனாரு. அங்க போனா பார்த்தா எல்லாரும் துக்கம் கொண்டாடிட்டு, குழந்தை செத்து போச்சு, 12 வயசு பிள்ளை கண்ணீரோட இருக்கிறாங்க. அந்த துக்க வீட்டுல போயிட்டு தன்னுடைய வல்லமை அந்த பிள்ளைக்குள்ளால அனுப்பி அந்த பிள்ளைக்குள்ளால சரீரம் உயிர்த்தெழும்படியான ஒரு உயிர்ப்பின் வல்லமை அந்த பிள்ளைக்குள்ளால போச்சு. அந்த பிள்ளைய கர்த்தர் உயிரோட எழுப்பி அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு அந்த குடும்பத்தையே மகிழ்விச்சுட்டு ஆண்டவர் வந்தார். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாரு. அங்க வந்து அவமானம் என்கிற ஒரு வேதனை அங்க சூழ்ந்து நிற்கும் பொழுது அங்க தன்னுடைய வல்லமையை அனுப்பி அந்த அவமானம் பட வேண்டிய அந்த தம்பதியர்களுக்கு கம்பீரமான ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு கௌரவமான உயிர் மீட்சியை அங்கு கர்த்தர் கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எந்தெந்த ஏரியால ஒரு உயிர்ப்பித்தல், ஒரு உயிர் மீட்சி, ஒரு உயிர்த்தெழுதல் உனக்கு தேவைப்படுது? கிட்னி செத்து போய் கிடக்கா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வந்துட்டார். ஆண்டவரே, உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்னுடைய செத்து போன கிட்னியை உயிர்ப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. அங்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகும். ஒருவேளை உங்களுடைய லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? ஆண்டவரே, என்னுடைய லிவர் ஆண்டவர் இப்பொழுது உயிர்ப்பிச்சதுக்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. கற்பம் செத்து போய் கிடக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே, என் கற்பத்தை இப்பொழுது நீர் உயிர்ப்பித்ததற்காய், உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்னுடைய கற்பத்துக்குள்ளால பாய்ந்து போனதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய கற்பத்தை உயிர்ப்பிப்பார். இன்னைக்கு எல்லாம் இழந்துட்டீங்க, எல்லாம் செத்துப்போன நிலைமையில கிடக்குது. கம்பெனியை இழுத்து மூடியாச்சு, ஊழியத்தை இழுத்து மூடியாச்சு, வேலைக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு, எல்லாம் குளோஸ் ஆயிடுச்சு. கண்ணீரோட இருக்கிறீங்களா? யோபு அன்னைக்கு அப்படிதான் எல்லாத்தையும் இழந்து நிக்கிற நேரத்துல விசுவாசத்துல ஒரு வார்த்தை சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க பாப்பீங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை செத்து போன எல்லா காரியத்திலையும் இன்னைக்கு ஒரு உயிர்த்தெழுதலை தரும். வேதம் சொல்லுகிறது, சரீரம் செத்தவன் என்று சொன்னப்பட்ட எண்ணப்பட்ட ஆபிரகாமால பிள்ளைக்கு தகப்பனாக முடியும்னா இன்னைக்கு அதே போல உன்னுடைய சரீரம் செத்து போயிருக்கலாம், கற்பம் செத்து போயிருக்கலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க பாருங்க, அந்த செத்து போன சரீரத்துல ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வந்து உங்களுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இந்த நாள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலேயே நிறைய அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிற நாள்.
ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, இழந்து போனதை மறுபடியும் மீட்டுத்தர மனுஷகுமாரன் இந்த பூமியிலே அவதரித்தார். இழந்து போனதை மீட்டு தருவதற்காக மனுஷகுமாரன் இந்த பூமியிலே மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து அதுல உயிர்மீட்சியை கொடுத்தார் என்று நீங்கள் இந்த நேரத்தில் அந்த வசனத்தின்படி உங்களுடைய விசுவாசத்தை டெவலப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அங்க ஒரு அற்புதம் நடக்கும். அதிசயத்தின் நாள், உலக மகா அதிசயம். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார் என்றால், அவர் உயிரோடு எழுந்திருக்கிற நேரத்துல நாமும் பாவத்திற்கு செத்து ஜீவனுக்கென்று பிழைத்திருக்கிற ஒரு பாக்கியத்தை அந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொண்டோம். நிறைய பேர் 41 நாட்கள் எந்த விதமான பாவம் செய்யாம, மதுபானத்தை தொடாம, வேசித்தனம் பண்ணாம, எந்த தப்பு தண்டா பண்ணாம 41 நாள் இருந்த நீங்க இன்றைக்கு உயிர்ப்பின் பண்டிகை நாள் 42வது நாள், 41 நாள் விட்ட எல்லா பாவத்தையும் ஒரே நாள் செய்வதற்காக சிலர் ரெடி ஆயிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து 41 நாள் புனிதனா இருந்த நீ, பரிசுத்தவானா இருந்த நீ, 42, 43, 44 நீ உங்களுடைய லைஃப் நல்லா எல்லா நாட்களிலும் அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக நான் ஆசீர்வதிக்கிறேன். நிறைய பேர் இன்னைக்கு மது பாட்டில் ஓபன் பண்ணி தான் ஈஸ்டர் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க. தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன், ஆண்டவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தாதீங்க. அவர் பாவத்தை சிலுவையிலே ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, அவர் உயிரோட எழும்பதன் நிமித்தம் நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் முடிவு கட்டினார். ஆண்டவர் முடிவு கட்டின அந்த பாவத்தை திருப்பி தொடங்காதீங்க. இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் சரீரத்தில் வரும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் தேவனுடைய வருகையிலே குற்றமற்றதாய் காக்கப்படும்படிக்கு சமாதானத்தின் தேவன் தாமே என்னை முற்றிலும் பரிசுத்தமாக்கும் சொல்லி தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகத்திலே எழுதின அந்த வசனத்தை இன்னைக்கு நீங்க பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் நிஷா மேரி, என்னுடைய மூத்த மகள் ஜியானா அவருக்கு அலர்ஜி மற்றும் தொடர்ந்து இருமல் ஏற்பட்டு 3 மாதங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். ஸ்வீட்ஸ் சாப்பிட்டாலும் மற்றும் ஜூஸ் ஏதாவது குடித்தாலும் 1 மணி நேரமாக தொடர்ந்து இருமல் வந்து கொண்டே இருக்கும். மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு மருந்து மாத்திரைகளை கொடுத்தார். அதை சாப்பிட்டும் இன்ஹலஸை பயன்படுத்தியும் குணமாகவில்லை. தாயாகிய நான் அவளுடைய நிலைமையை கண்டு மிகவும் கவலைப்பட்டேன். இப்படிப்பட்ட நிலைமையில் கனத்த இதயத்துடன் ஆறுதலை தேடி ஒரு நாள் சுகமளிக்கும் கூடுகையில் கலந்து கொண்டேன். கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் சொல்லி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் பாரப்பட்டு ஜெபித்து தீர்க்க தரிசனமாக, அன்பு மகளுக்கு கர்த்தர் புதிய தொண்டையை தருவார், அவள் இயேசுவுக்காக பாடல்களை பாடுவாள் என்றும் உங்களுடைய வீட்டையும் முற்றிலுமாக தமது பொறுப்பில் எடுத்துக்கொண்டு ஆசீர்வதிப்பார், இவனை கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ஜெபித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு என்னுடைய மகளுக்கு இருந்த அலர்ஜி மற்றும் தொடர் இருமலிலிருந்து விடுதலையை தந்தார். இப்பொழுது மகள் மருந்து, மாத்திரை மற்றும் இன்ஹாலஸ் எதையும் பயன்படுத்தாமல் ஆரோக்கியமாக இருக்கிறாள். நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நமக்கு ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டம் சோழிங்கநல்லூர் சேக்ரட் கார்ட் ஸ்கூல் மைதானத்தில் வைத்து நடக்க இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் திரளாக வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளா இருக்கும். நிஷா மேரிக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்தில் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பார் ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல ஈஸ்டர் பண்டிகை நாளுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். அவருடைய சரீரத்தில் செத்துப்போன உறுப்புகள் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்படட்டும். இவருடைய சொத்துக்கள், இவருடைய செல்வங்கள் எதெல்லாம் செத்துப்போன நிலைமையில கிடக்குதோ, வருமானம் இல்லாத நிலைமையில கிடக்கிறதோ, அவற்றிலே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை புறப்பட்டு போய் அவற்றை உயிர்ப்பித்து அவற்றிலிருந்து இனி வரத்துள்ள பலனை தரும் என்கிற வசனத்தின்படி வரத்துள்ள பலன் கிடைப்பதாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, செத்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படட்டும். அதன் நிமித்தம் இவர்கள் இழந்து போன எல்லாம் மறுபடியும் கிடைப்பதாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். குறிப்பாக இந்த ஈஸ்டர் பண்டிகை நாளிலே செத்து போன கற்பங்களை உயிர்ப்பிப்பீராக. செத்து போற குடும்ப வாழ்க்கைகளை கர்த்தர் உயிர்ப்பித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை காணப்படும்.
இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் என்ற வார்த்தை இந்த நிமிஷமே அவர்களுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.